ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கரும் தேவையில்லை, மிக்சியும் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான பாம்பே சட்னி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பருப்பே இல்லாத ஒரு சாம்பார்னு கூட சொல்லலாம். செஞ்சு 10 நிமிஷத்துலேயே பாத்திரம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினது பிறகு ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் கடல மாவு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். 2 கொதி விட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். வீடியோக்காக சொல்லலைங்க, அவ்வளவு நிஜமாகவே அவ்வளவு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக்